கோல்டு நான் வாங்கிட்டேன் சார், எனக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் தருமா? தராது. டிவிடெண்ட் தருமா? தராது. என் எக்கனாமிக் ஒர்க் பண்ணுமா? ஒர்க் பண்ணாது. லாக்கரில் இருக்கும். அந்த லாக்கரை நான் பேங்க்கில் போய் வச்சேன்னா வருஷத்துக்கு அதுக்கு ஒரு ஃபீஸ் வேணும். Fast Money Gold presents Behind Its Wealth Summit 2026, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Holiday Inn, OMR IT Expressway, Chennai. இன்னும் நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் எத்தனை பேர் தெரியுமா? இந்தியாவில் 1%, அமெரிக்காவில் 66% டிமேட் அக்கௌண்ட். அவன் ஏன் வல்லரசாக இருக்கான், ஏன் வளர்ச்சியாக இருக்கான்? அதுதான் சொல்கிறேன், தயவு செஞ்சு குளோபல் இன்வெஸ்ட்லாம் போயிடுங்க. திருப்பி பழைய காலத்து மாதிரியே பேசிகிட்டு இருக்க முடியாது. அவன் அந்த மாதிரி ப்ளே பண்ணி வச்சுருக்கான். அதனால் 80% இன் இந்தியா, 20% in global investment. Thorium and uranium, just wait and see and 2040. All the data centerலாம் இன்றைக்கி வந்து பண்ணுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் முக்கியமாக என்ன தேவைப்படுது? பவர். ஸோ பவர் கிரிட்ஸ்லேருந்து பவர் வரணும். அந்த பவர் கிரிட்ஸ்க்கு எதிராக வேணும் நியூக்ளியர் வேணும். அந்த நியூக்ளியரில் என்னடா வேணும்னா யுரேனியம் வேணும். 21 வயசில் பக்கா டைவர்சிஃபிகேஷனோட 2 ரயில்வே ஸ்டாக்கு, 2 பவர் ஸ்டாக்கு, 2 மேனுஃபேக்சரிங்கு, 2 கெமிக்கலு, 2 ஆயில் அண்ட் கேஸு, எஸ்ஐபி நீ போட்ட, ஆட்டோ டெபிட் கொடுத்துட்ட, ஃபிக்ஸிட். கோல்டு வாங்குறியா? ETF வாங்கு, அது ஒரு நல்ல ஹெட்ஜிங், உன் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ஹெட்ஜிங்கு. வாரன் பஃபெட் என்ன சொல்கிறேன்னா, 11 வயசில் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. என்ன சார் தப்பு பண்ணிட்டீங்க? இல்லை, நான் 2 வயசுலேயே பண்ணியிருக்கேன். I request Madurai Veeran sir, please come to the stage. வணக்கம் மக்களே, வணக்கம். உண்மையுமே இங்கே வந்து ஆண் ஆளுமைகள் நிறைய பேர் பேசும்போது இங்கே நிறைய லேடிஸ் இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மேல் டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு நினைக்கலாம். பட் ஆனால் உண்மையுமே சொல்ல போனோம்னா, தமிழ் சமுதாயத்தில் பெண்களுக்கு நிகராக சேமிப்பில் முதலீட்டில் ஆளே கிடையாது. எக்ஸாம்பிள் எங்கள் அம்மாச்சி அவங்களாம் பார்த்தோம்னா இந்த பானையில் வைப்பாங்க. அப்படி தான் எங்கள் அம்மாலாம் தெரியும். எங்கள் அம்மா வந்து அஞ்சரை பெட்டியில் வைப்பாங்க. ஸோ லேடிஸ் வந்து டாமினேஷன் ஆக்சுவலாக தமிழ் சமுதாயத்தில் வர வேண்டியது என்னென்னா, ஃபீமேல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்கில் நிறைய பேர் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரணும். ஆனால் அதே பெண்கள் தான் 34,000 டன்னு கோல்டை வாங்கி லாக்கரில் வச்சுருக்குறாங்க. பட் ஆனால் தப்பு இல்லை அது. ஏன்னா அன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, கோல்டை வாங்குங்க, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னனாலே நம்ம பெண்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியமாக இருந்தது. ஏன்னா 1980-70களில் உணவே கிடைக்காத சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, முதல்ல சேஃப்டிக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தோம். அப்போ சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிறனால கோல்டை வாங்கணும். இன்றைக்கி சேஃப்டி தான் முக்கியமானு கேட்டிங்கன்னா இல்லை. நவ் வி நீட் அ க்ரோத். அப்போ க்ரோத் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது கோல்டில் இல்லை க்ரோத். ஏன்னா அப்படியே புரிய வைக்கிறேன் நான். பெண்கள் வந்து கோல்டை வாங்கிட்டாங்க, அவங்க மேலே தப்பு இல்லை. கோல்டை வாங்கிட்டாங்க, 34,000 டன் இருக்குது. அமெரிக்காட்ட கிடையாது, ரஷ்யாட்ட கிடையாது, அவன் நாட்டில் இருக்க ரிசர்வ் கிடையாது. ஆனால் கோல்டு நம்ம லாக்கரில் இருக்குது. இந்த லாக்கரில் வச்சதுனால என்ன ஆகுதுன்னா, அது ஒரு டெட் எக்கானமியாக உங்களுக்கும் ஒர்க் பண்ணாமல் இந்த நாட்டுக்கும் ஒர்க் பண்ணாமல் லாக்கரில் இருக்கும். என்ன அப்பப்போ போடலாம், லாக்கரை திறந்து பார்க்கலாம், கோல்டு இருக்கும். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோல்டை யாராவது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது எனிபடி கோல்டை வித்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? விற்கவே மாட்டோம். பட் ஆனால் அது ஒரு அசட் கிளாஸ். நிலத்தை கூட விற்போம், ஆனால் கோல்டை நம்ம விற்கவே மாட்டோம். சொன்னால் கூட லேடிஸ் அவ்வளோதான் கல்லை விட்டு எறிவாங்க, போடாதவங்க. ஏன்னா கோல்டை வந்து விற்க மாட்டாங்க. எப்போ விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சோக கதை. அதில் எப்போ விற்பாங்கன்னா, எதுவுமே இல்லாத போது அடகு கடைக்கு போகும்போது தான் அதை போய் வைப்பாங்க. பட் ஆனால் நம்ம தமிழ் சமுதாயம் அடகு வைக்கிற குரூப்லாம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 90s 2000 முடிஞ்சிருச்சு. இப்போலாம் MBA பசங்க நீங்களாம் உட்காந்துருக்கீங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. இனி வி நீட் அ க்ரோத். என்ன 7% என்னோட இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் இருக்குது. கரெக்டாக 7% to 8% வருது. இன்னும் அங்கே வார்கெட்லாம் நடந்துச்சுன்னா அப்படியே 8-9 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என் பணம் இன்றைக்கி நான் 100 ரூபா வச்சுருக்கேனாக்கா அடுத்து 93 ரூபாய் மாறுது, அடுத்த வருஷம் 93 ரூபாய் மாறுது. அப்போ நான் 93 ரூபாயா மாறாமல் வெறும் 100 ரூபாயாக வைக்கணும் அட்லீஸ்ட். அப்போ 7% எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வருஷம் 7% எனக்கு தரணும். எஃப்டிக்கு போயிடலாமா? நான் எஃப்டி ஒரு 6% தரும். அதாவது இவர் எஃப்டி கொடுத்துருப்பாரு 6%, இவர் அங்கே போய் கடன் வாங்குவார், அவருக்கு 9%. ஸோ பேங்க்ஸ் ஆர் ஹேவிங் பிரில்லியன்ட் ஜாப். ஓகே, அதனால் எஃப்டிக்கு நீங்கள் போனீங்கனாலும் யூ ஆர் பீன் இன் -2%. நீங்கள் பீட் பண்ணலை. எஃப்டியில் போனாலும் பீட் பண்ணலை. கோல்டில் போகலாமா?
எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வந்து 1983, ஓகே, என்னோட வயசு 83 நான் பிறந்தேன். அன்னையிலேருந்து இன்னி வரையும் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் மட்டும்தான், 3 இயர்ஸ் மட்டும்தான் கோல்டு இந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இல்லையா. ஆனால் சிஏஜிஆராக நீங்கள் இப்படி கடைசியாக பார்த்தீங்கன்னா, திரும்பி நான் சொல்கிறேன், மேபி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நம்ம பேர பிள்ளைங்களாம் கூட சொல்லுவோம், 2025 கோல்டு அவ்வளோ ஏறிச்சாம்பா. ஓகே, அங்கே கெவின் வார்ஸும் ட்ரம்ப்பும் என்ன பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். அங்கே கெவின் வார்ஸ் ஒரு வேளை ரெப்போ ரேட்டை கட் பண்ணார் அப்படின்னா வேறு, ரெப்போ ரேட்டை ஏற்றுனாருன்னா வேறு. ஆனால் ரெப்போ ரேட்டை அங்கே ஏற்ற தான் போகிறாங்க. திருப்பி ஒரு கிராஷ் வரும், ஒரு 40% கிராஷ் வரும், திருப்பி நிற்கும். இன்னும் ஒரு 15 வருஷம் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கும். அப்போ அதில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏன்னா நம்ம தான் விற்க மாட்டோமே, நம்ம தான் கோல்டை விற்க மாட்டோமே. அப்போ எனக்கு வளருமா? எனக்கு வருமானம் தருமா? தராது. கோல்டு நான் வாங்கிட்டேன் சார், எனக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் தருமா? தராது. டிவிடெண்ட் தருமா? தராது. என் எக்கனாமிக் ஒர்க் பண்ணுமா? ஒர்க் பண்ணாது. லாக்கரில் இருக்கும், அந்த லாக்கரை நான் பேங்க்கில் போய் வச்சேன்னா வருஷத்துக்கு அதுக்கு ஒரு ஃபீஸ் வேணும். அந்த லாக்கருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு பாலிசி அனுப்பும் வருஷத்துக்கு. என்ன, இந்த கோல்டை நீங்கள் தொலைச்சிங்கன்னா அதில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற அளவு தான் சார் உங்களுக்கு இருக்கும், 100% கிடைக்காதும்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் சேஃப். லாக்கரில் வைக்க சேஃப் இல்லை, வீட்டில் வைக்கலாமா? வீட்டில் வைக்கிறது கூட சேஃப் இல்லை. ஸோ அந்த அசட்டை எப்படி நம்ம பார்க்கணும்னா, கோல்டை இட்ஸ் அ இன்சூரன்ஸ். நீங்கள் யாராவது சொல்லுங்கள், ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு லைஃப்பில் வந்து பேசிவ் இன்கம் தரும், அந்த இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அசட் குரோத்தாக மாறும்னு யாராவது சொன்னால் நம்புவீங்களா? அதாவது ஒரு வீடு கட்டுறீங்க, அஸ்திவாரம் போடலாம். கோல்டு இஸ் லைக் அஸ்திவாரம், அவ்வளோதான். அஸ்திவாரம் போடுறீங்க, பேஸ்மெண்ட் போடுறீங்க. 3 BHK நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இருக்குது. ஈக்விட்டி இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது, ரீட்ஸ் இருக்குது. இப்போல்லாம் குளோபல் இன்வெஸ்ட் லெவலில் பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த ஹோட்டல் என்ன பேர்? ஹாலிடேன்னு, லிஸ்டட் இன் அமெரிக்கா. இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லும் போது இளைஞர்கள் நீங்கள்லாம் பார்க்குறீங்க. அப்போது நிறையா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்க்கு 2 வித்தியாசம். புரிஞ்சுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க மக்களே. நான் இதுவரை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், மேபி ராங். நான் இதுவரை ஒரு வின்னரை நான் பார்த்ததில்லை ட்ரேடிங்கில். ஐ எம் டெல்லிங் யூ த ட்ரூத். நான் ஒத்தால நான் பார்க்கல. நான் 2 பேர்த்த பார்த்தேன் மும்பையில். அந்த 2 பேர்த்த நான் கேட்டேன், என்னடா இத்தனை பேர்த்த லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கேன், ட்ரேடிங்கில் எல்லாரும் வெல்த் டெஸ்ட்ராயர். ஆக்சுவலி ட்ரேடிங் இஸ் அ வெல்த் டெஸ்ட்ராயர். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் ஹியர். அந்த 2 வின்னரை போய் கேட்குறேன், எப்படா நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவன் போர்ட்ஃபோலியோ லேப்டாப் ஓப்பன் பண்ணுறான். அப்போ அந்த பிஎன்டிஎல் நான் போய் பார்க்குறேன், 2 கோடி வச்சு 2 லட்சத்துக்கு ட்ரேட் பண்ணுறான். எவ்வளோ? 2 crore வச்சு 2 lakhsக்கு ட்ரேட் பண்ணுறான். ஏதாவது ராங்காக போனால் கூட ஃபயர் ஃபைட் பண்ணி வெளில வந்துடலாம். கரெக்டாக? நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவான், 20,000 வச்சுக்கிட்டு 2 லட்சத்துக்கு ட்ரை பண்ணுவான். நடக்குமா? நடக்காது. ஐ எம் டெல்லிங் யூ. எனக்கு நிறைய மெயில்ஸ் வருது. நான் ஆளுங்கள்லாம் பார்க்கும்போது திருப்பி நான் சொன்னேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டுட்டேன். இட்ஸ் நாட் அ ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது எப்படின்னா இட்ஸ் அ ட்ரேடிங்னா என்ன? வியாபாரம் சார், வியாபாரம் தானே. இன்றைக்கி நான் தேங்காய் வாங்குகிறேன், இன்றைக்கி சாயந்தரமே நான் விற்கிறேன், 50 ரூபாய்க்கு வாங்கிறேன், 55 ரூபாய்க்கு விற்கிறேன். அது என்னது? வியாபாரம். அதே நான் தென்னங்கண்ணை நான் நட்டு வச்சு தோப்பு வளர்க்குறேன், அது என்னது? இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், தென்னந்தோப்பு வைக்கணும். அதை விட்டுட்டு தேங்காய் விற்கிறேன், மாங்காய் விற்கிறேன்னு நினச்சிங்க பசங்களா, பார்த்துக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த 5 வருஷம் கழித்து 18%. அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி பணம் போடுறோம், நாளைக்கே பணம் வரணும். என்ன வழி சார்? வராது. லாட்ரி டிக்கெட்னா கேரளாவுக்கு போனீங்கன்னா லாட்ரி டிக்கெட்டில் தான் கிடைக்கும், மறந்துருக்கேன். இட்ஸ் அ லாங் டேர்ம் சார். சிம்பிள் சார். உங்கள் வயசுக்கு நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்க இளைஞருக்கெல்லாம் 21 அப்படி இருக்கும், 18 இருக்குமா சார்? 21 இருக்குமா? சூப்பர் ஏஜ் சார். ஐ ஆம் டெல்லிங், சூப்பர் ஏஜ். எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதை சொல்லலை. 21 வயசில் பக்கா டைவர்சிஃபிகேஷனோட 2 ரயில்வே ஸ்டாக்கு, பேர் சொல்ல விரும்பலை நான், 2 ரயில்வே ஸ்டாக்கு, 2 பவர் ஸ்டாக்கு, 2 மேனுஃபேக்சரிங்கு, 2 கெமிக்கலு, 2 ஆயில் அண்ட் கேஸு, 2 ஹோட்டல்ஸு. போடு, தூக்கி போடு. ஆனால் பாஸ்வேர்டை மறந்துடணும். நீ ஒன்று சொல்லட்டுமா? நான் பார்த்து வரேன். நல்ல டைவர்சிஃபிகேஷனோட ஸ்டாக்ஸை நீ வாங்கலாம். இப்போ இப்படி சொல்லுவோமே, உங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது. ஓகே, 10 ஸ்டாக்கை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட், ஐ எம் நாட் சர்டிஃபைட், ஐ எம் நாட் கிவிங் எனி டிப்ஸ் ஹியர். ஓகே, ஒரு 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்குது. ஓகே, 10,000ல்
10 ஸ்டாக் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டாக்ல நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்? எவ்வளோ சார்? 10,000 நான் பண்ணியிருக்கேனா? ஒரு ஸ்டாக்ல நான் 10,000 பண்ணியிருக்கேன், 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இன்னைக்கு தான் நாள்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் 1 lakh. 10 நிறுவனங்களும் வேற வேற துறை. ஒன்று கேபிட்டல் மார்க்கெட், ஒன்று ஏர்லைன்ஸ், ஒன்று ஹாஸ்பிட்டல், ஒன்று லேபரட்டரிஸ், ஒன்று கெமிக்கல், ஒன்று ஆயில் அண்ட் கேஸ், ஐடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்டாக் இறங்கினா எவ்வளோ தூரம் இறங்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? எவ்வளோ தூரம் இறங்கும்? ஒரு ஸ்டாக்கு கீழே இறங்கினா எவ்வளோ தூரம் இறங்கும்? எவ்வளோ சார்? இன்னும் கொஞ்சம் இறங்குங்க சார், இறங்குங்க, இன்னும் இறங்குங்க, இன்னும் இறங்குங்க பாஸ். ஆ ஐயோ இறங்குங்க. எவ்வளோ லாஸ் ஆகலாம்? 10,000 லாஸ் ஆகலாம். கரெக்டா? 10,000. இப்போ மேலே ஏறிச்சுன்னா எவ்வளோ ஏறும் சொல்ல முடியுமா உங்களால்? யூ நோ த லாஸ். ப்ராஃபிட் இஸ் அன் அன்னோன். காடி, யூ நோ த லாஸ். எவ்வளோ லாஸ் ஆகுன்னு உனக்கு தெரியும். 10 ஸ்டாக் பண்ணிட்டேன், 4 பேர் சொதப்புவான். நான் சொல்கிறேன், 2018 ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் போட்டு பல பேர்த்திட்ட பேசி அந்த கம்பெனிக்கெல்லாம் கால் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த கம்பெனி உதவாக்குற எதுவுமே பண்ணாமல் ஒன்று யூஸ் பண்ணேன், அது மட்டும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு 400%. நீங்கள் ராக்கெட் சயின்ஸ் பண்ணீங்கன்னா இங்கே வேலைக்கு நடக்காது. பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். நீங்கள் எம்பிஏ தானே, பிஸ்னஸ் தானே. பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறோம்? லாபம், ப்ராஃபிட் பண்ணும்ல. குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் இருக்கா? இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் இருக்கா? ஓகே, ஓபிஎம் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வச்சுருக்கிறாங்க? சேல்ஸ் க்ரோத் எவ்வளோ இருக்குது? இபிஎஸ் டபுள் டிஜிட்டில் வச்சுருக்கானா? பி 40 கீழே இருக்கா? அவ்வளோதான். 4 பேர் சொதப்புவான். நான் இப்பயே சொல்கிறேன், நீ 10 ஸ்டாக் வரலாம், 4 பேர் சொதப்புவான். மீதி 6 பேர், அதில் 2 வின்னர் இருக்கான் பார்த்தியா, அவன் தான் வெல்த் கிரியேட்டர். அந்த 2 பேர் யாருன்னு உனக்கு தெரியாது. 100% வச்சோன்னே உன் கை என்ன பண்ணும்? சும்மா இருக்காது, உடனே போய் புக் பண்ணணும்னு நினைப்பேன். நம்ம தான் குவிக் மணியாச்சே. 4% அச்சா கிரீன் பே ஆகையா, புக் கரோ. வந்துருச்சுரா, புக் பண்ணுறா. ஏன்னா அவன் தான் ரன்னரு, அவன் தான் உனக்கு ரன்னர். ஆலமரமாக வளர போகிறான். செடியிலே நீ என்ன பண்ணுற? அவனை பிரிக்கிற. அவனெல்லாம் வளர விடணும். இன்னொன்று லாஸ் ஆகிட்டு இருக்கும், அதை போய் நீ அக்குமுலேட் பண்ணுவ. கரெக்டா? அப்போது ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டு விட்டுட்டாலே போதுமானது. 4 பேர் சொதப்புவான். நான் திரும்ப சொல்கிறேன், நீ என்ன ராக்கெட் சயின்ஸு, என்ன ஸ்க்ரீனர் வேணால் போட்டுக்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், நாளைக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அது என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே எல்லாம் இயங்கும். அப்போ நீ என்ன புத்திசாலித்தனத்தை அங்கே காமிச்சாலும் 4 பேர் சொதப்போம். ஆனால் 6 பேரில் 2 பேர் வின்னர் இருப்பான். அந்த 2 பேர் உனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, சாஸ் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் பார்த்தாலே போதுமானது உன் போர்ட்ஃபோலியோ. திரும்ப சொல்கிறேன், தினம் நீ ஒரு யூடியூப்பை பார்த்தோ ஒரு யூடியூபரை ஃபாலோ பண்ணால் இங்கே எதுவும் நடக்காது. ஐம் டெல்லிங் யூ. தினம் நியூஸ், தினம் ஒரு நியூஸை பார்க்குற, தினம் உன் செடியை போய் பார்க்குற. வளர்ந்துச்சா வளர்ந்துச்சா வளர்ந்துச்சா, வளர்ந்துட்டு இருக்கா, இலை என்னாச்சு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவர் யூடியூபர் என்ன சொல்லுவார்னா, இன்னைக்கு இது ஆயிடுச்சு, நாளைக்கு, ஏன்னா நாளைக்கு அவர் மாற்றுவார், இதாகிடுச்சு, நாளைக்கு ஒன்று சொல்லுவார். அப்போ என்ன பண்ணலாம்? யூ ஆர் பயாஸ்ட், ஐ மீன் இன்ஃப்ளூயன்சிங் இன்டு யுவர் சேஞ்சிங் யுவர் டிசிஷன்ஸ். எவ்ரி டே யூ வில் சேஞ்ச் யுவர் டிசிஷன்ஸ். ஏடா நேற்றுக்கு ஐடிசின்னாரு, இன்னைக்கு இதுங்கிறாரு அதுங்கிறாரு. தயவு செஞ்சு சொல்கிறேன், டோன்ட் பிலீவ் எனி ரேண்டம் யூடியூபர்ஸ், ஈவன் மீ. ஐ எம் டெல்லிங், டோன்ட் பிலீவ் எனிபடி. இட்ஸ் யுவர் மணி, உங்கள் பணம், நீங்கள் தான் பொறுப்பு. ஓகே? அப்போது தினம் நியூஸ் பார்க்குறது எதை பற்றி பேசலான்னா, இன்றைக்கி நிஃப்டியோட டெக்னிக்கல்ஸ் என்ன இருக்குது, உலக பங்குச்சந்தை என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன போய்ட்டுருக்கு, அது பேசலாம். ஆனால் பங்குகளை பற்றி திருப்பி நீ கேட்கும்போது யூ லூஸ் யுவர் கான்ஃபிடென்ட். ஏன்னா நீ இப்போ நீ ஒன்றும் இல்லை, ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு சொன்னது, எனக்கு ஒருத்தன் சொன்னால் 2018 ஒருத்தன், ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி கையில் எழுது, 3 ரீசன் எழுது. யாராவது எழுத முடியுமா உங்களால்? ஒரு பங்கை நீங்கள் வாங்குறீங்க, ஆனால் அதில் சொல்லக்கூடாது யூடியூபர் சொன்னார், அது வரக்கூடாது. 3 காரணங்கள் நீ எழுதணும். ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு ஃபண்டை வாங்குறதுக்கு முன்னாடி 3 காரணங்கள் நீ எழுதணும். காரணங்கள், எதனால் நீ இதை வாங்குற, கன்விக்ஷன். ஓகே? அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக இட்ஸ் அ போரிங் ப்ராசஸ். ஆனால் இதை திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, ரொம்ப ராக்கெட் சயின்ஸ்லாம் பண்ணி இங்கே ஜெயிச்சவங்க நான் பார்த்ததே கிடையாது. மறந்தவன் இறந்தவன், இங்கே 2 பேர் தான் வின்னரு. உண்மையாக சொல்கிறேன், மறந்தவன் இறந்தவன், மறந்தவங்க தான் இன்றைக்கி வின்னர்ஸ். உண்மையாக சொல்கிறேன். போர்ட்ஃபோலியோவை, சில போர்ட்ஃபோலியோ, இப்போ என்னோட பொண்ணுங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஓகே, ஐ ஹாவ் அ
2-3 டிமெண்ட் அக்கௌண்ட்ஸ். என் டாக்டர்ஸ்க்கு ஆல்ரெடி 1 crore, என்னோட ஃபஸ்ட்டு டாக்டருக்கு 1 crore இன் மியூச்சுவல் ஃபண்ட், செகண்ட் டாக்டருக்கு 1 crore இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபிக்ஸட். ஈவன் நான் மார்க்கெட்டில் நான் பார்க்குறதே கிடையாது. அதே மாதிரி 2 பொண்ணுங்களுக்கும் ஸ்டாக்ஸு 10 ஸ்டாக்ஸ் எனக்கு தெரியும். 4 சொதப்புனாலும் 6 வின்னரில் அந்த 2 பேரும் வருவான். அது மட்டுமே போதும். உனக்கு கோல்டு தேவையில்ல, லேண்டு தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. யூ வில் என்ஜாய் யுவர் லைஃப் அட் த ஏஜ் ஆஃப் 40. ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, நீ வேலைக்கு போவ, ஒருத்தர் கீழே வேலை பார்ப்ப, மாத சம்பளம் வரும், இஎம்ஐ போவ. இங்கே நம்ம தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே, கல்யாணம் பண்ணி வீடை கட்டு. நீ போன உடனே உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னா மாப்பிள்ளைக்கு என்ன சொந்த வீடு இருக்கான்னு தான் கேட்பாங்க. 22 வயசு பையனுக்கு எப்படி சொந்த வீடு இருக்கும்? என்ன அவங்க அப்பா தான் வாங்கி கொடுத்துருக்கணும். எப்படி அவன் வாங்குவான்? பையன் எப்படி வீடு கட்டுவான்? 27 வயசில் அவனா கோடீஸ்வரனா? 27 வயசில் எப்படி வீடு வரும்? சரி, அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அந்த ஃபோர்ஸில் லோனு போயிடுவான். லோன் போனவொடனே என்ன ஆகிடுது? இது சமூக சிக்கலாகி அவன் லோனை முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 55 வயசு ஆகிடும். அப்போ தான் அவன், ஏன்னா ஒன்ஸ் நீ லோன் எடுத்துட்டீங்கன்னா உன் எஸ்ஐபி நீ பண்ணுறியோ இல்லையோ, லோன் இஸ் அ பெர்மனன்ட். கரெக்ட்? யுவர் லோன் இஸ் அ பெர்மனன்ட். யுவர் ஜாப் இஸ் பெர்மனன்ட்? நோ, யுவர் ஜாப் இஸ் நாட் அ பெர்மனன்ட், பட் யுவர் லோன் இஸ் பெர்மனன்ட். ஸோ ஓகே, ஒன்ஸ் நீ லோனில் விழுந்துட்டீங்கன்னா அது 55-60 வயசு வரையும் நீ முடிச்சுட்டு நீ திருப்பி வீட்டுக்கு நீ வரும்போது, உன் லோனை ரீடெயிலாம் முடிச்சுட்டு நீ வரும்போது உன் போர்ட்ஃபோலியோவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் லோன் போறியா? போய்க்குங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக யூ நீட் டு புட் ஆனால் எஸ்ஐபி. சிம்பிள். உங்கள் வயசுக்கு தான் சொன்னேன், 21 வயசுக்கு இதெல்லாம் சான்ஸே இல்லை. சூப்பர் ஏஜ். இன்றைக்கெல்லாம் குளோபல் இன்வெஸ்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். திருப்பி இந்தியன் மார்க்கெட்டை பற்றிலாம் இங்கே பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நிறையா சொல்லி கொடுத்தாச்சு. நவ் யூ கோ ஃபார் கிஃப்ட் சிட்டி, ஓப்பன் த அக்கௌண்ட். இந்த வீடியோ எதில் ரிலீஸ் ஆக போகுது? யூடியூப்பில் தானே? லிஸ்டட் இன் வேர்? எங்கேப்பா லிஸ்ட் ஆகிருக்கு? யூடியூப் எங்கே லிஸ்ட் ஆகிருக்கு? யூஎஸ். கூகுள் காலில் யூஸ் பண்ணுறியா? எங்கே லிஸ்டடு? இப்போ காலையில் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியா? எங்கே லிஸ்டடு? ஃபேஸ்புக் எங்கே லிஸ்டடு? வீட்டில் அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கியா? எங்கே லிஸ்டடு? நெட்ஃப்ளிக்ஸ் மூவி பார்க்குறியா? எங்கே லிஸ்டடு? உட்காந்து பேசிகிட்டு இருக்கு இந்த இடம் லிஸ்டட் இன் அமெரிக்கா. என்னப்பா காஃபி ஏதோ சாப்பிடுவீங்களா? ஸ்டார்பக்ஸு எங்கே லிஸ்டடு? கேஎஃப்சி எங்கேப்பா லிஸ்டடு? அப்பா நம்ம தான் கன்சியூமராக இருக்கோம். இண்டியன்ஸ் ஆர் கன்சியூமர். நம்ம தான் அவனை பில் பண்ணுறோம். டெல் மீ எனி ஒன் ப்ராடக்ட், இந்தியன் ப்ராடக்ட் ஆல் வேர்ல்ட் த பீப்புள் ஆர் யூசிங். கேன் யூ எனி ஒன் ப்ராடக்ட், இந்தியன் ப்ராடக்ட் ஆல் த வேர்ல்ட் பீப்புள் ஆர் யூசிங். இப்போ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் கேஎஃப்சி அங்கே யூஸ் பண்ணுற, நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுற. ஆப்பிள் எத்தனை பேர் இங்கே வச்சுருக்க? ஆப்பிள் மொபைலு. சாம்சங் வச்சுருக்கியா? ஆப்பிள் எங்கே லிஸ்டடு? சாம்சங் எங்கே லிஸ்டடு? நம்மள்து என்னப்பா? அதுதான் சொல்கிறேன், தயவு செஞ்சு குளோபல் இன்வெஸ்ட்லாம் போயிடுங்க. திருப்பி பழைய காலத்து மாதிரியே பேசிகிட்டு இருக்க முடியாது. யூ பீப்புள் ஆர் பிரில்லியன்ட் பீப்புள். உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க. உங்கள் அம்மா அப்பா கடமையை முடிச்சுட்டாங்க. MBA வரையும் நீ படிக்க வந்துட்ட. இனி நீ உன்னோட திங்கிங் எங்கே இருக்கணும்? வேர்ல்டு லெவலில் இருக்கணும். குளோபல் இன்வெஸ்ட்லேயும் 300 ரூபாய் நீ பார்ஷியல் ஷேர்ஸ் வாங்க முடியாது. எத்தனை பேர் தெரியும்? ஆப்பிளோட முழு ஷேரை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ராக்ஷனல் ஷேர் வாங்கிக்க போதும், ஒன்றும் இல்லை. என்னோட 1 லட்ச ரூபாய் நான் USD-யா கன்வெர்ட் பண்ணும் பொழுது என்னோட INR இஸ் ப்ரொடெக்டட். கரெக்டா இல்லையா? ஏன் INR இஸ் ப்ரொடெக்டட். அந்த ஸ்டாக்கு ஏறல, வருஷத்துக்கு எனக்கு 10% ப்ரொடெக்டட். ஏன்? என்னோட INR டெப்ரிசியேஷன் ஆகுது. அப்போது 80% இஸ் இந்தியன் மார்க்கெட், பிகாஸ் வி ஆர் இண்டியன்ஸ். இந்தியா மேலே நம்பிக்கை இருக்குது. எஸ், வி ஆர் க்ரோவிங். நோ படி கேனாட் ஸ்டாப் இந்தியா. பட் அதே சமயத்தில் எதிரி பெரிய ஆள், அவனெல்லாம் அசைச்சு கூட பார்க்க முடியாது. ஈரானில் இவ்வளோ வார் நடந்துச்சுல, ஏதாவது ஒரு டஸ்ட்டு யூஎஸில் ஏதாவது விழுந்துச்சா? யாராவது யோசிச்சிங்களா? இவ்வளோ வார் நடந்துச்சுலம்மா, பாம் அங்கே போட்டாங்க இங்கே போட்டாங்க. யூஎஸில் ஏதாவது டஸ்ட் விழுந்துச்சாங்க? விழுந்துச்சுன்னா அடுத்த நாள் மேப்பில் இருக்காது ஈரான். அவனெல்லாம் தொட முடியாது. ஓகே, அவன் தான் இன்னைக்கு நாளைக்கு அவன் ஆயிலை கட் பண்ணான் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கோமே, எல்லாரும் நாளைக்கு இப்போ கார் எடுக்க போகிறோம், எல்லாரும் வீட்டில் LPG யூஸ் பண்ண போகிறோம், எல்லாரும் ஷிப்பிங்கு போக போகிறோம், எல்லாம் ஃப்ளைட்டுக்கு போகிறோம். அதுக்கு ஆயில் எங்கேருந்து வருதுன்னா அதை USD-ல தான் இங்கே பண்ண வேண்டியது இருக்குது. அவன் அந்த மாதிரி ப்ளே பண்ணி வச்சுருக்கான். அதனால் 80% இன் இந்தியா, 20% இன் குளோபல் இன்வெஸ்ட். மாற்றுக்கிறதே கிடையாது. அன்டில் வாட்? 21 உன்னோட 35 வயசு வரை கீப் டூயிங் இன் ஈக்விட்டியை தவிர வருஷத்துக்கு உனக்கு பெரிய
வளர்ச்சி எதுவுமே தராது. ஈவன் லேண்ட்ஸ் அண்ட் சொன்னாலுமே இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, வீடில் நீ போட்டாலுமே சரி, சிப்பா வீடு வாங்கிட்டப்பா, இந்த இடத்துல நான் 2 கோடிக்கு வீடு வாங்கிட்டேன், எவ்வளோப்பா வாடகை போகும்? வாடகை எவ்வளோப்பா போகும்? இங்கே வாங்கிட்டேன் ஓஎம்ஆரில் 2 கோடி வீடு, வாடகை எவ்வளோ போகும்? 40,000 போகுமா? 2%. 2%. ஹே, என்னோட பணவீக்கு 7%டா, 7%. எனக்கு 9% ஏதாவது வழி சொல்லு. அப்போ என்ன பண்ணுறோம், என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் 40 வயசு ஆகணும். நான் என்ன பண்ணுறேன், இந்தியன் செபி அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம் நான் போகிறேன், கவர்மெண்ட் சொன்ன பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறேன், பாண்ட்ஸை நான் வாங்குகிறேன். தேர்வு எகைன் ஐம் டெல்லிங் யூ, பாண்ட்ஸ் ஆர் வெரி ஹை ரிஸ்க் ஃபார் ஏஜ் ஆஃப் 21. டோன்ட் டூ தட். என்ன மாதிரி வயசு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா படிச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் MBA தானே நீங்களாம் படித்து வந்துடுவீங்க. கிரெடிட் ரிஸ்க்னா என்னென்னு படிப்பீங்க தானே, கிரெடிட் ரிஸ்க்லாம் படிப்பீங்க. வாங்க அப்புறமேட்டு 40 கிட்ட வாங்க. 18லேருந்து 35 வரை இந்த ஈக்விட்டி, 38லேருந்து அன்டில் டை இந்த பாசிவ் இன்கம். தட்ஸ் இட். அப்போது அந்த பாசிவ் பேப்பர் எனக்கு பாசிவ் இன்கம் எவ்வளோ வருது? இப்போ 3 lakhs எனக்கு மந்த்லி வருது. நான் எதாவது வேலைக்கு போகிறேன்னா எதாவது பண்ணுறேன்னா அதெல்லாம் முடிஞ்சிச்சு, காலம் முடிஞ்சிச்சு. 3 lakhs எப்படி வருது? இன்வெஸ்ட் பண்ணோம், அந்த க்ரோத் எடுத்து கன்வெர்டட் இன்ட்டு பாண்டா பண்ணேன். இன்றைக்கி நான் வீட்டில் உட்காந்து ஆயா உட்காந்துருக்கேன், இந்த உங்கள் முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்ருக்கேன். ரியல் எக்ஸாம்பிள். என்ன மேட்ருனா, சிம்பிள் மேட்ரு. நீ உன் வேலை செய்யும்போது ஃபஸ்ட்டு பே அவுட்லேயே யூனிட் இன்வெஸ்ட், அவ்வளோதான். உன் பாக்கெட் மணிலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாரு. வாரன் பஃபெட் என்ன சொல்கிறேன்னா, 11 வயசில் நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. என்ன சார் தப்பு பண்ணிட்டீங்க? இல்லை நான் 2 வயசுலேயே பண்ணியிருக்கணும். அவ்வளோ போவி, நாங்கள்லாம் 35 வயசில் தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆனால் வாரன் பஃபெட்டோட அந்த கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாராவது கூகுளில் போட்டு பாருங்கள், அந்த 4 வருஷம்தான் பெரிய கூடாக இருக்கும். அதுதான் அந்த காம்பவுண்டிங் பவரில் மொதல் 20 வருஷம் உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு வளர்கிற மாதிரியே தெரியாது. என்னடா இது போராக இருக்கும், இட்ஸ் சச் அ போர் கான்செப்ட். அதான் சொல்கிறேன். இப்போது நீ காலையில் நீ வண்டி ஓட்டிகிட்டு வந்திருப்ப, ஃபோனில் உன்னோட கான்சியஸ்லாம் அங்கே இருக்கும். ஆனால் நீ உன் வீட்டுக்கு வந்திருப்ப, நீ வீட்டுக்கு வந்துட்டு பார்ப்ப, என்னடா எப்படி வந்தோம்? ஏன்னா சப்கான்சியஸாகவே யூஆர் ஆக்டிவேட்டிங் எவ்ரிதிங், ஆட்டோ பைலட். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட்டோ பைலட்டாக மாற்றணும். அதுக்கு உண்மை என்னென்னா, ஆட்டோ பைலட்டாக மாற்றணும் ஒரே சீக்ரெட்டு, ஆட்டோ பே அவுட். உன் சேலரி வந்தோடனே ஆட்டோ பே அவுட். அது எப்படின்னா, ஒரு பூவில் ஒரு தேனி வந்து பூவுக்கு தெரியாமல் வந்து அந்த தேனை உறிஞ்சிட்டு போகும். அது மாதிரி உன் சம்பளத்தில் உனக்கு பாதிக்காத அளவு 1000மோ 2000மோ ஆட்டோ பே அவுட் கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு தெரியாது. 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இமாலய மலையாக வந்து நிற்கும். இதை சீக்ரெட்டு. ஆனால் இங்கே அதை காத்திருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு பாரு, அந்த எண்ணத்தை யாருமே சொல்லவே மாட்டாங்க. இங்கே சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து நீ எந்த கோர்ஸ் போனாலும் சரி, 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து ட்ரைனிங்கில் போனாலும் சரி, அந்த கடைசி ஆன்சர் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, பி பேஷன், கீப் போரிங். நல்ல பங்குகளை வாங்கு, 20-30 பங்குகளை கூட நீ வாங்கு, தப்பு இல்லை. ஆனால் திரும்பி போய்ட்டு கீழே இறங்குதே 10% கீழே இறங்குதுன்னு சொல்லி அக்குமுலேட் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுரு. எல்லாத்தையும் பண்ணிவிட்ட, ஜஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டை மறந்துடு. எஸ்ஐபி நீ போட்ட, ஆட்டோ டெபிட் கொடுத்துட்ட, ஃபிக்ஸ் இட். கோல்டு வாங்குறியா, ETF வாங்கு, அது ஒரு நல்ல ஹெட்ஜிங், உன் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ஹெட்ஜிங்கு. ETF வச்சுக்க. கோல்டில் வாங்குற அந்த அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர், ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர், ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை ஓன் ஒப்பீனியன். ஓகே, ஸோ உன் போர்ட்ஃபோலியோவில் ETFஸும் இருக்கணும். சிம்பிள். We are now against the dollar. There's are coming on BRICS, you know, BRICS are coming, right? Before what? பிரேசில் லாஸ்ட் 3 வருஷம், ஒரு வருஷமும் 12%. அதே பிரிக்ஸில் 3 வருஷம் எதுவுமே இல்லை. நம்ம அதுதான் சிறுமின்னு சொல்கிறேன். என் வீட்டில் நான் 80% வச்சுக்கிறேன், 20% நான் என்ன பண்ணுறேன், சவுத் கொரியாவில் வச்சுக்கிறேன், யூஎஸோட ETF வச்சுக்கிறேன். யுரேனியம், யூ ஹர்ட் அபவுட் இட்? யுரேனியம், thorium and uranium, just wait and see and 2040, right? Uranium and thorium, right? All the data centerலாம் இன்றைக்கி வந்து பண்ணுறாங்கல்ல, டேட்டா சென்டர் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் முக்கியமாக என்ன தேவைப்படுது? பவர் வந்து அவ்வளோ கிகாவாட் அவனுக்கு தேவைப்படுது, டெராவாட்டில் தேவைப்படுது. டெராவாட்டில் அவனுக்கு வேணும்னா அவன் என்ன பண்ணுறான், இப்போ ஹீ நீட் அ பவர். ஏன்னா நாளைக்கு டேட்டா சென்டரில் உன்னோட எல்லா ஸ்டோரேஜும் பண்ணுற பவர். யூடியூப்பில் நீ இத்தனை பேர் இருக்க, ஒரு நிமிஷத்தில் 1 TB உனக்கு வேணும், ரைட்? அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அந்த ஸ்டாக், ஏஐ ஸ்டாக் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர்னா லேண்டில் வந்து டேட்டா சென்டருக்கு தேவையான பவர். ஸோ பவர் கிரிட்ஸ்லேருந்து பவர் வரணும். அந்த பவர் கிரிட்ஸ்க்கு எதிராக நியூக்ளியர் வேணும். அந்த நியூக்ளியரில் என்னடா வேணும்னா
யுரேனியம் வேணும். இத்தனை இருந்தால் மட்டும்தான் டேட்டா சென்டர் போட முடியாது. Now may I invite Mr. Varadarajan and Mr. Praveen, Director of Saubhagya Home and Kitchen Appliances, to present a gift hamper to our guest, Mr. Madurai Veeran sir. ஒரு பலத்த கைத்தட்டல் இவருக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர் கொடுக்க வரவங்களுடைய கெஸ்ட்டுக்காகவும் இவ்வளோ நேரம் நமக்கான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸை கொடுத்த Behind Roots Well Summit 2026. Title sponsor Fast Money Gold. Tangam Vitru Fasta Panam Pera. Fast Money Gold 96557 96557. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Holiday Inn, OMR IT Expressway, Chennai. Fast Money Gold presents Behind Roots Wealth Summit 2026. Powered by Saubhagya Home and Kitchen Appliances, Holiday Inn, OMR IT Expressway, Chennai.